அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من فارق الروح جسده وهو بريء من ثلاث وجبت له الجنة من الكبر والدين والغلول. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து நமக்கு கண்ணியமான வாழ்வை தருவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்துடன் கூடிய மருத்துவமனையின் பிக்கல் பிடுங்கல் இல்லாத வாழ்வை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளக்கூடிய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மனதாரச் சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம் கண்கள் மூடுவதற்கும் நம் கல்பு விரிவடைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்து உலகத்தை காட்டிய உஸ்தாதுமார்கள், நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு எத்தனையோ பல வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் நம் வாழ்க்கையின் மூல ஆதாரம் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். அவர்களைத்தான் நாம் நம்முடைய முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். அவர்கள்தான் இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, நம் கைபிடித்து நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்கள் என்று நாம் நம்பியிருக்கிறோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எண்ணற்ற பல விஷயங்களில் இன்னைக்கு ஒரே ஒரு ஹதீதை மட்டும் இந்த ஜும்மாவினுடைய உரையாக அமைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மனிதன் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறான். தான் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி பலரை அடித்தாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று பலர் நினைப்பதை பார்க்கிறோம். உன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பைசா அதை எப்படி என்னுடைய பாக்கெட்டில் கொண்டு வர்றது என்பதுதான் இன்னைக்கான உலகத்தினுடைய வியாபாரத்தின் பெரும்பாலான தந்திரமாக மாறியிருக்கிறது. தமிழில் நமக்கு அழகாக சொல்லி தந்தார்கள்: வாழு வாழ விடு, நீனும் வாழு, பிறரையும் வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடு. அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கண்டு நீ வெதும்பாதே, புலம்பி தள்ளாதே, அல்லது உனக்குள்ளேயே நீ வெந்து கொள்ளாதே. வாழு வாழ விடு என்று அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய காலப்போக்கில் நான் வாழ வேண்டும், அதற்காக எத்தனை பேர் வீழ்ந்தாலும் எனக்கு பரவாயில்லை, அதை பற்றி நான் கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கின்ற போக்கு மனிதர்களிடத்திலே பரவி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் தனி மனித ஒழுங்கையும் கற்றுத்தந்திருக்கிறது, சமூக ஒழுங்கையும் கற்றுத்தந்திருக்கிறது. தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்தது. சமூக ஒழுங்கோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்திருக்கிறது. உன்னை சார்ந்து வாழக்கூடியவர்கள், அவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள், நீ அவர்களை பற்றி என்ன நினைத்திருக்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி, நாளை மறுமையின் வெற்றி அடங்கியிருக்கிறது
என்பதை அழகாக உலகத்திற்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம். எனவே நாம் நமக்கானவர்களாக சுருங்கி போய்விடாமல், நாம் நம்முடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனத்தை செலுத்தி அதிலேயே நாம் குறுகி போய்விடாமல், நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளிலும் கவனப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக எடுத்து வைக்கிறது. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமேயானால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அதுவே தடையாகி போய்விடும். பின்னால் சொல்லக்கூடிய 3 காரியங்கள் உங்களோடு தொடர்பிலே இருக்குமேயானால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அதுதான் தடையாக நிற்கும். எனவே இதிலே ஏதாவது உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் கண்டால், உணர்ந்தால், இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் உடனடியாக அதை உங்களிடத்திலிருந்து விடுவித்து விடுங்கள். அது வேண்டாம், அதை நீங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டாம், அதை நம்மோடு நம் வாழ்க்கையில் பயணத்தில் துணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை உதறித்தள்ளும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கான பாதையில் நாம் போய் நடக்க முடியும், பயணித்து அந்த சொர்க்கத்தை அடைய முடியும். பஸ்ஸார் என்கின்ற நூலிலே வந்திருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஹதீஸ் பாருங்கள். மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ். ஒரு மனிதனின் உடலை விட்டு உயிர் பிரிகிறது, அதாவது மரணம். எல்லாரும் அந்த மரணம் என்ற புள்ளியை போய் தொட்டுத்தான் ஆக வேண்டும், தொடாமல் ஒதுங்கி நிற்க முடியாது. அந்த மரணம் என்ற புள்ளியை நீங்கள் அடையும் பொழுது 3 விஷயத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்க, சலாமத்தாக இருக்கீங்க. அந்த விஷயத்தில் அந்த 3ல் 1 கூட உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா ரசூல் சொன்னாங்க, வஜபத் லஹுல் ஜன்னா, சொர்க்கம் அவருக்கு கடமை, சொர்க்கம் அவருக்கு கிடைத்துவிடும் என்பது உறுதி, 100% நான் அதற்கு போதுமானவன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, என்ன அந்த 3 விஷயம்? மௌத்தாகும் பொழுது இந்த 3 விஷயம் இல்லை என்றால் நமக்கு சொர்க்கம். அப்படி என்றால் அந்த 3 விஷயம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை நம்மிடத்தில் இருக்குமையானால் அதை களைய வேண்டாமா? இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்விடக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? தெரிந்து கொள்வோம். எது அது 3? ரசூல் சொன்னாங்க, அல் கிப்ர், அல் கிப்ர் வல் குலூல் வத்தைன். 1 பெருமை, இன்னொன்று மோசடித்தனம், 3வது சொன்னாங்க வத்தைன் கடன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்குமேயானால் பெருமைக்குரியவனாக அவன் இருக்கிறான். எங்கே போனாலும் தன் புகழை பற்றுமே பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று மோசடியின் குணம் அவரிடத்திலே நிரம்பி இருக்கிறது. எதை செய்தாலும் வாக்கு மோசடி, அல்லது நம்பிக்கை மோசடி, அல்லது பொருளாதாரத்தில் மோசடி, அல்லது வேறு ஏதாவது மோசடித்தனம் அவரிடத்திலே இருந்தால். 3வது, அவர் யாருக்கோ ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டும், அந்த கடனோடையே அவர் மரணிக்கிறார். அதாவது அவர் இறக்கும் பொழுது கடன் சுமையோடு மரணிக்கிறார். ரசூல் சொன்னாங்க, இந்த 3ல் 3 இருந்தாலும் சரி, அல்லது 3ல் ஏதாவது 1 இருந்தாலும் சரி, அதுவே அவருடைய சொர்க்கத்தை தடுப்பதற்குரிய தடுப்பு அணையாக மாறிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதிலே முதல் விஷயம் என்ன? பெருமை, அகங்காரம். தமிழில் பல வார்த்தைகள் இருக்கிறது அதற்கு. தலைக்கணம் இல்லையா? இது மனிதனுக்கு ஆகவே ஆகாது, கூடவே கூடாது. சொல்ல போனால் பெருமை கொள்வதற்கு நாம் யார்? எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்களா நாம்? தந்தவன் அவன். அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளிலே வெள்ளிக்கிழமையிலே அதிகாலை தொழுகையிலே ஓதப்படுகிற அத்தியாயங்களில் முக்கியமான அத்தியாயம் இது, சூரா தஹர். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு இப்படி ஒரு காலம் வரவில்லையா? அந்த காலத்திலே அவன் ஷையம் மذ்கூராகவே இல்லை, சுட்டி காட்டப்படக்கூடிய ஒரு பொருளாகவே அவன் இல்லை. வச்சுக்குங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்? எந்த இடத்துல இருந்தோம்? எப்படியான பொருளாக இருந்தோம்? சுட்டி காட்டுகிற பொருளாக இருந்தோமா? இன்னைக்கு நாம் இருக்கிறோம், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம், அல்லது படித்திருக்கிறோம், அல்லது பொருளாதார வளம் பெற்றிருக்கிறோம், அல்லது அறிவுத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பதவிகளையும் பட்டங்களையும் கொண்டு நாம் நம்மை நிறுத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய செயல் என்ன? நம்ம எங்கே இருந்தோம்? சுட்டி காட்டும் பொருளாக இருந்தோமால்? அல்லாஹ் கேட்கிறான், அப்படியான ஒரு காலம் மனிதனுக்கு வரவில்லையா? இல்லாமையிலிருந்து தானே மனிதன் வந்தான். அப்போ நினைக்க வேண்டாமா, இப்படி இருந்து வந்தவனுக்கு என்ன பெருமை கேட்குதுன்னு அல்லாஹ் கேட்குறான். இப்படி இருந்து வந்தவனுக்கு என்ன பெருமை கேட்கிறது, அகங்காரம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்பு சகோதரர்களே, பெருமை என்பது மனிதனை அழித்து விடும். துன்யாவிலும் அழிக்கும், நாளை மறுமையிலும் அழிக்கும்.
உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், கவனப்படுத்துங்கள். கஸ்ஸான் என்ற ஒரு நாடு, அந்த பகுதியிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. அவருக்கு பேர் ஜபலா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே, இது உமர் ரலியல்லாஹுடைய காலம், எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஒரு குறுநில மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, மதீனாவுக்கு வர்றாரு. ஒரு 500 ஒட்டகங்களோடு அவருடைய படை பட்டாளங்களோடு மதீனாவுக்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு ஒரு பகுதியினுடைய மன்னராச்சு, அதற்கான மரியாதை கொடுத்தாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல உபசரிப்பு செஞ்சாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், தனக்கான கண்ணியம் கிடைக்குது. நம்ம ஒரு பெரிய ஒரு லெவலில் இருந்தவங்க, அந்த லெவலில் இருந்து நம்ம கீழே வரல, நமக்கான மரியாதையை மக்கள்லாம் கொடுக்குறாங்க, இன்னும் சந்தோஷப்பட்டார். அடுத்து சொன்னார் உமர் ரலியல்லாஹு, நான் மக்காவுக்கு போகணும், உம்ரா செய்யணும். தாராளமாக போயிட்டு வாங்க. மதீனாலேருந்து அதே படை பட்டாளத்தோடு மக்காவுக்கு போனார், உம்ரா செய்தார். உம்ராவினுடைய முதல் கிரிகை நீயத் வைத்து இஹ்ராம், 2வது கிரிகை, மொத்தம் 4 கிரிகைகள் இணைந்தது தான் உம்ரா. உம்ரான்னு பெரிய விஷயம் கிடையாது, 4 சேர்ந்தால் அதற்கு பெயர் உம்ரா. 1 நீயத் வைத்து இஹ்ராம் கட்டணும், 2வது காபத்துல்லாவை 7 தடவை சுற்றி வரணும், 3வது சஃபா மருவாவுக்கு இடையில 7 முறை தொங்கோட்டம் ஓட வேண்டும், 4வது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கத்தரிக்கலாம் அல்லது முழுமையாக எடுக்கலாம், ஆணாக இருந்தால் மொட்டை அடித்துக் கொள்வது. இந்த 4 செஞ்சால் உம்ரா முடிஞ்சிருச்சு. ஆனால் உம்ராவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கிறது. அதை நாம் இன்னொரு காலத்திலே பேசலாம். இங்கே இவர் உம்ரா செய்ய வேண்டி வந்தார், இஹ்ராம் கட்டி வந்துட்டார், மக்கால தவாஃப் செய்கிறார். தவாஃப்ன்றது நமக்கு மட்டுமான பாதையா? உலகமே கூடி நிற்கக்கூடிய இடம் அது. ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து வந்த மக்கள் எல்லாம் சுத்துகிற இடம். நான் ஊர் தலைவர், நான் எங்கள் ஊரில் எம்எல்ஏவாக இருந்தவராக்கும், நான் மினிஸ்டரு, அதனால் எனக்கு தனி ரூட்டு கொடுங்கன்னா அங்கே யாரும் கேட்க முடியாது. எல்லாரும் சுற்றுற இடத்துல அவரும் சுற்ற வேண்டியது தான். எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அடிமை, அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது. இவர் சுற்றிக்கிட்டே இருந்தாரல்ல, அங்கே ஒரு சராசரி ஒரு ஏழ்மையான மனிதர், ஒரு பாமரர், அவர் சுற்றும் பொழுது பக்கத்தில் வந்தவர் அவர் அணிந்திருந்த ஒரு பெரிய ஆடையை மிதித்து விட்டார். இவருக்கு கோபம் வந்துச்சு, நான் ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய மன்னர், நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை நீ மிதிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விட்டார். அடித்ததிலே பல்லும் உடைந்து விட்டது, மூக்குலையும் காயம் ஏற்பட்டு போச்சு. இவர் செய்தி சொன்னார், யாருக்கு? ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி தவாஃபில் சுற்றிட்டு இருக்கும்போது தெரியாமல் பட்டுடுச்சு, நான் ஒன்றும் வேணும்னே செய்யலை, இப்படி அடிச்சிட்டாரு, கன்னத்தில் அடித்து போட்டார், மூக்கு காயப்பட்டு போச்சு, எனக்கு பல்லுலாம் உடைஞ்சு போச்சு என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஜபலாவுக்கு சொன்னாங்க, ஒன்று அவர் உங்களை மன்னிக்கணும், இல்லாட்டி அவருக்கு நீங்கள் செஞ்ச மாதிரி அவர் உங்களுக்கு செய்வார், இந்த 2ல் ஏதாவது நடக்கணும் அப்படின்னாரு. இவர் சொன்னார், 2மே நடக்காது, அவர் மன்னிக்காட்டு போகிறார், எனக்கு பிரச்சனை இல்லை, நான்லாம் அவர் திருப்பி அடிக்கிறவரெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது, அதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னார். நான் யார், எப்படிப்பட்ட பரம்பரைக்கு சொந்தக்காரன், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை அவர் நிரூபிப்பதற்கு பல காரணங்கள் சொன்னார். உமர் ரலியல்லாஹு ஒரே வார்த்தை சொன்னாங்க, நமக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சம்பண்டியை கொண்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. அல் இஸ்லாமு தஅதிலு பைனக வ பைனா. இஸ்லாம் எப்பொழுது நீ ஏற்றுக்கொண்டாயோ உனக்கும் அவருக்கும் இடையிலே சமத்துவத்தையும் சமநீதியையும் கொடுத்து விட்டது. நீ அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவர் அந்தஸ்தில் குறைவாக இருக்கலாம், ஆனால் 2 பேருமே முஸ்லீம் தான், 2 பேருமே அல்லாவை கவனித்த அடிமைகள் தான், இதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை தானே அப்படின்னா பேக்க முடிச்சார். இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும்னாரு. அவர் ஜபலா சொன்னார், 2மே நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னா நான் கொடுத்துட வேண்டியதான் தண்டனையை என்று சொல்லும் பொழுது, ஒரு நாள் எனக்கு தாமதம் கொடுங்கள் என்று கேட்டார். நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜபலா அன்னைக்கு ராத்திரியே கிளம்பினார். கான்ஸ்டாண்டினோபிள், அன்னைக்கு குஸ்தந்தனியா என்று சொல்வார்கள், அந்த பகுதிக்கு போயிட்டாரு. அந்த பகுதியில் போய் அந்த பகுதியிலே இருந்த மதமான கிறிஸ்துவத்தை தன் வாழ்க்கையை மதமாக ஏற்றுக்கொண்டார். கடைசி காலத்திலே அவர் உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு போய் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்ற சமயத்திலே அவர் கை செய்தப்பட்டார். சாதாரண ஒரு பெருமைக்காகவே நம்முடைய தூய மார்க்கத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படியான ஒரு நெருக்கல்ல சிக்கிக்கிட்டமே என்று வருத்தப்பட்டார். கடைசியில் அந்த மதத்திலேயே அவர் மௌத்தாகி விட்டார், மரணித்து விட்டார் என்ற ஒரு செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இங்கே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனிடத்தில் இருந்த தலைக்கணம் தான் அவன் ஈமானையே பறித்து விட்டது. அவனிடத்தில் இருந்த பெருமை தான் அவனுடைய நல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டது. மொத்தத்தையும் நிர்மூலமாக்கி கடைசியில் அவனுடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் வீணாக்கியது எது என்றால் அவனிடத்தில் இருந்த அந்த பெருமை தான். எனவேதான் பெருமையை களைவதற்கு மார்க்கம் சொல்லுகிறது. அறிஞர்கள் சொல்றாங்க, 9 விஷயத்தில் மனுஷன் பெருமைப்படுவானா, 9 விதமான காரியங்கள்ல. அந்த 9ல் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பெருமையாவது மனுஷனோட எப்போதுமே ஒட்டிக்கிட்டே இருக்க முயற்சிக்குமா. நல்லோர்கள் அதை தட்டி விட்டு விடுவார்கள், ஆனால் சிலர் அதை கையில் எடுத்துக்கொள்வார்கள். எது எதிலெல்லாம் பெருமைப்படுவான் மனுஷன்? அழகை வச்சு பெருமைப்படுவான், அறிவை வச்சு பெருமைப்படுவான்,
தனக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங், பதவி, அதை வச்சு பெருமைப்படுவான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட செல்வம், நல்ல செல்வ செழிப்பு, அதை வைத்து பெருமைப்படுவான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பாரம்பரியம், எங்கள் தாதா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்கள் குடும்பம் ஊரில் எவ்வளோ பெரிய பேர் உள்ள குடும்பம் தெரியுமா, இப்படி பெருமைப்படுவான். இந்த 5 விதமான பெருமைகள் சராசரி எல்லோருக்கும் வருவதற்கு அதிக காரணம் இருக்கிறது, அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உள்ளபடியே இதுவெல்லாம் இதற்கு எதற்குமே நாம் சொந்தக்காரர்கள் இல்லை. அழகு நிலையானதா, அதே போன்ற அறிவு நிலையானதா, பதவி நிலையானதா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நிலையானதா? செல்வத்திற்கு செல்வன் பேரை வச்ச காரணமே இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு சென்று வேற யார்கிட்டயாவது இருக்கும். இன்னைக்கு நான் ஊரில் பெரிய ஆளாக இருப்பேன், நாளைக்கு என் குடும்பம் பின்னாடி நிற்கும், அது அடிச்சு மேலே இன்னொரு குடும்பம் நிற்கும் இல்லையா? இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி குடும்ப பாரம்பரியம் என்பது அதுவும் நிலையானது கிடையாது. அழகை வைத்து ஒருவர் பெருமை கொள்ளவே முடியாது. இன்னைக்கு கால சூழலிலே அழகு என்பது சந்தை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை வைத்து எப்படி சம்பாதிக்கலாம் என்கின்ற போக்கு அதிகரித்திருக்கிறது. எனவேதான் கண்ணு முன்னு தெரியாம தன் கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அழகை இன்னைக்கு பல பெண்கள் கடை விரித்து சமூகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? தான்ட்ட அழகு இருக்குன்றதுனால அதை வைத்து எப்படி நான் பொருளீட்டலாம், அதை வைத்து நான் எப்படி சம்பாதித்து மேலே வரலாம் என்கின்ற சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு பொதுமக்களின் பொது தளங்களிலே தன்னுடைய அழகை மொத்தமாக கடை பொருளாக, சந்தை பொருளாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய காலத்திலே நாம் ஆளுகிறோம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, கவர்ச்சியாக இருக்கிறீங்களே, பார்க்குறதுக்கே உங்களுக்கு வசீகரமான தோற்றம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், இதை இப்போ சொல்லாத, நான் மௌத்தாகி ஒரு 10-40 நாள் கழித்து என் கபூரில் வந்து பாரு, என் முகம் எப்படி இருக்குன்னு பாரு, என் உடம்பு எப்படி இருக்குன்னு பாரு, அதுக்கு பின்னாடி நான் அழகா இல்லையா நீ முடிவு பண்ணுனாங்களாம். எல்லா மனிதரும் கபருக்கு போய்விட்டால் என்ன ஆகும்? என்னதான் அழகோடு இருந்தாலும் அங்கே போய்விட்டால் உடம்பெல்லாம் சிதைந்து சின்னாபின்னப்பட்டு போகும், மண் அரித்து விடும், உடம்பு ஊதிவிடும், எல்லாம் நடக்கும் மண்ணுக்கு போனால். அப்போ வந்து சொல்லு அழகா இல்லையா என்று ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதாக வரலாற்று குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அப்போ அழகை வைத்து பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அறிவை வைத்து பெருமைப்படுவதற்கு எதுவும் இருக்கிறதா? கிடையாது. ஒரு மிகச்சிறந்த அறிவாளி யார்? தனக்கு எதுவுமே தெரியாது என்கின்ற மனநிலையில் இருப்பவன் தான் மிகச்சிறந்த அறிவாளி. தமிழில் அழகா சொல்லி வைத்தாங்க, நிறை குடம் ததும்பாது என்று சொல்லி வைத்தார்கள். குறை குடம் தான் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். நிறைவாக தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்ட அந்த குடம் இருக்கிறதே அது ததும்பாது. குடம் தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்படி உருண்டுகிட்டே இருக்கும். அப்போ நிறைவான அறிவை பெற்றவர் ஆட மாட்டார், குதிக்க மாட்டார், அகங்காரத்தோடு நடக்க மாட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஒருத்தர் வெளியூர்காரர் அவர் கேட்டாராம், நீங்கள் யாருன்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு பற்றி தெரியல அவருக்கு, முன்ன பின்ன பார்க்கல. நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மா அன இல்லா மினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லீமில் ஒரு ஆள் தான், நாங்கள் முஸ்லீம்களில் நான் ஒருத்தர், அவ்வளோதான். அலி ரலியல்லாஹு இடத்துல சொல்லுவதற்கு லாரி கணக்கில் சரக்கு இருக்குது. நான் யார் தெரியுமா? முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர்களில் முதல் ஆள் நான் யார் தெரியுமா? சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமாவுடைய கணவன். நான் யார் தெரியுமா? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். நான் யார் தெரியுமா? வீரத்திற்கு பெயர் போனவர். நான் யார் தெரியுமா? அறிவின் தலைவாசல் என்று அன்னலாரால் பாராட்டப்பட்ட. இப்படி பல பாராட்டுகள் இருக்குங்க. ஆனால் அலி எல்லாம் அடக்கத்தோடு சொன்னாங்க, நான் முஸ்லீம்களில் ஒரு ஆள் அப்படின்னா. அப்படி என்றால் விளங்க வேண்டும், அறிவை கொண்டு பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் மனிதன் சில நேரங்களிலே தனக்கு நிறைய அறிவு இருக்கிறது என்று அகங்காரத்தோடும் பெருமையோடும் நடந்து கொள்கிறான். ஆனால் அது ஒரு முதிர்ச்சியின் அடையாளம் இல்லை. அவர் சிறந்த அறிவாளி என்பதற்கு அடையாளம் இல்லை. அறிவை கொண்டு பெருமையை களைந்து பணிவோடு எவர் நிற்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த முதிர்ச்சியானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதை மாதிரி பதவியை கொண்டு சில நேரங்களிலே மனிதன் பெருமைப்படுகிறான். நான் தான் முக்கியமான ஆள், என்னைய கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது, ஊரினுடைய முக்கிய போஸ்ட்ல நான் இருக்கிறேன், எத்தனை மக்கள் என்னை ஏற்றிருக்கிறார்கள் பாருங்கள் என்று சில நேரங்களிலே தாறுமாறாக நடந்து வருகிறான். பாருங்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் சுமார் ஏறத்தாழ 10.5 ஆண்டு காலம். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் தான் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்துச்சு. இஸ்லாம் மிக வேகமாக உலகத்திலே பரவியது அவர்களுடைய காலகட்டத்தில் தான். பல இடங்களில் போர் நடந்தது, பல்வேறு விதமான முன்னேற்ற ஏற்பாடுகள் நடந்தது. ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வந்துருக்கும் போது நிறைய கனிமத் பொருள், போரில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருள் கிடைச்சிது, நிறைய அடிமைகள் கிடைத்தார்கள், நிறைய கால்நடைகள் கிடைச்சிது. எல்லாத்தையும் பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு சின்ன எண்ணம். போரில் கலந்து கொண்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு சொன்னாங்க,
எல்லாரும் கவனிச்சுங்க, மெம்பரில் ஏறுறாங்க. நான் யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் யார் தெரியுமா? ஒரு சாதாரண காஞ்ச ரொட்டியையும் காஞ்ச இறைச்சியையும் சாப்பிட்ட ஒரு ஏழ்மை தாய்க்கு மகனாக பிறந்தவன். இதை மட்டும்தாங்க சொன்னாங்க, வேற ஒன்றுமே சொல்லலை. இதை சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ இதை ஏன் உமர் இங்கே சொல்லணும்? நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், இவ்வளவு பொருள் கிடைச்சிருக்கு, நமக்கு பொருளாதாரத்தில் அவ்வளவு நமக்கு அல்லாஹ் வளத்தை கொடுத்துருக்குற அந்த நேரத்தில் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டு மறுநாள் விசாரிச்சாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று ஏன் நீங்கள் தனியாக இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்டவொன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, வெற்றிக்கு மேலே வெற்றி, போகிற இடமெல்லாம் வெற்றி, போகிற இடமெல்லாம் கனிமத் பொருள். எனக்கு என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம ஆட்சியில் தானே இப்படி நடக்குது, நாம் வந்த பின்னாடி எப்படியான மாற்றங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது, நாம் வந்த பின்னாடி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தை ஓங்கி ஒரு அடி அடித்தேன். உமர், நீ யாரு? நீ பெரிய அரசியல் ஆட்சியாளரா? உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எந்த வறுமையினுடைய பேக்ரவுண்டில் நீ வந்த தெரியுமா? உன்னுடைய ஆரம்ப கட்டம் எப்படிப்பட்டது தெரியும் என்பதை எனக்கு மட்டுமல்ல, என்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் சொல்ல நினைத்தேன். நான் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவன் தான், என்னால் ஒன்றுமில்லை, எல்லாம் வல்ல அல்லாஹ்வாதால் நடக்கிறது என்பதை உணர்த்தினேன் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்த செய்தி என்ன, அதான் முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் காலை தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அய்யுனின் நாஸி கபீரா. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில் என்னை நீ சின்னவனாக காட்டு, என்னை நீ சிறியவனாக காட்டு, ஆனால் மக்கள் பார்வையில் என்னை பெரியவனாக காட்டு. இன்னைக்கு எங்கே பிரச்சனை வருது? நான் என்னைய பெரிய ஆள் நினச்சிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், என்னையை விட்ட ஆளே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பிரச்சனை. எப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று நான் விளங்கி விட்டேனோ, அல்லாஹ் மக்களின் உள்ளங்களிலே என்னை பற்றி உண்டான உயர்வான எண்ணத்தை போட்டு விடுவான். எனவே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில் என்னை சின்ன ஆளாக காட்டு, மக்களுடைய பார்வையில் என்னை பெரிய ஆளாக காட்டு, என் பார்வையில் எனக்கு சிறியவராக என்னை காட்டு, மக்கள் பார்வையில் எனக்கு கண்ணியத்தை கொடு என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. எனவே இப்படி பணம், அதாவது அறிவு, அழகு, பதவி, குடும்ப பாரம்பரியம், இருக்கக்கூடிய செல்வம், இதையெல்லாம் வைத்து மனிதனுக்கு பெருமை வந்துவிடும். ஆனால் அதை வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. எங்கிருந்து ஷைத்தான் வெளியே வந்தான்? இப்லீஸ் சொர்க்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்ன காரணம்? எல்லாத்துக்கும் தெரியும். அவன்கிட்ட இருந்த தலக்கணம் தான், அவன்கிட்ட இருந்த பெருமை தான், அவன்கிட்ட இருந்த அகங்காரம் தான், நான் என்கின்ற அந்த திமிரு தான் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது என்பது மட்டுமல்ல, மலக்குகளுக்கெல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் என்கின்ற மகத்தான பணியில் இருந்த அவனை லஈன், சபிக்கப்பட்டவன் என்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது. எனவே எந்த கட்டத்திலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு நாம் பெருமைப்படுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. 2, ஹுலூல், மோசடி வந்துவிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் மனிதனுக்கு மோசடி வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யகில்லு அஹதுக்கும் ஹீன யகில்லு வஹுவ முஃமினுன். ஒரு மனிதன் மூமினாக இருந்து கொண்டு மோசடி செய்ய மாட்டான். ஒரு மனிதன் மூமினாக இருந்தால், இறை நம்பிக்கை மிக்கவராக இருந்தால், அவருடைய வாழ்க்கையில மோசடி வராது. வார்த்தையில மோசடி இருக்காது, வாழ்க்கையில மோசடி இருக்காது, கொடுக்கல் வாங்கல்ல மோசடி இருக்காது, முன்ன பின்ன எதிலையும் மோசடி இருக்காது. காரணம், அவர் மூமின் என்பதற்கு அது அடையாளம் என்றார்கள் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நிறைய கனிமத் பொருள் வந்து மதீனாவுக்கு வருமாமா. அப்படி ஒரு நாள் ஒரு பகுதியிலிருந்து நிறைய கொட்டி குமிச்சு வைக்கப்பட்டிருக்குது வெளியில வராண்டால. அந்த குமித்து வைக்கப்பட்ட அந்த பொருளிலிருந்து ஒரே ஒரு சின்ன குண்டுமணி, கடுகளவு ஒரு தங்கம் அப்படியே உருண்டு ஓடிச்சான். உமர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், இந்த தங்க குண்டுமணி சின்னோண்டு கடுகளவு, இதை கூட எடுத்துக்கணும்னு யாருக்கும் விருப்பம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசாங்கத்தில் சேர்த்துட்டாங்களே, எவ்வளவு மகத்தான என்னுடைய மக்கள் என்று மக்களை புகழ்ந்து உமர் ரலியல்லாஹு பேசும் பொழுது பக்கத்தில் இருந்து அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், உமரே, நீங்கள் நியாயவான், நீங்கள் நேர்மையானர், நீங்கள் மோசடிக்கு அப்பாற்பட்டவர், எனவே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் அப்படி தந்துட்டான். நீங்க எப்படியும் அப்படிதான் உங்க மக்கள். நீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, நீங்க எவ்வளவு தூய்மையா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு கீழே அந்த மாதிரி மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்க எவ்வளவு இஹ்லாஸா இருக்கிறீங்களோ அந்த மாதிரி இஹ்லாஸான மக்கள் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மக்கள்கிட்டையும் குறைகள் இருக்கும் என்று செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். ஹைபர் யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. யுத்தத்தில் பல முஸ்லீம்கள் இறந்து போயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. ஒரு சஹாபி ஓடி ஓடி வர்றாரு, களத்தை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வர்றாரு. ஒருத்தருடைய உடலை பார்த்து சொன்னார், ஹாதா ஃபுலானும் ஷஹீதுன், இவர் இறந்துட்டார், ஷஹீத் ஆயிட்டார்.
அடுத்து ஒரு பாடியை வந்து பார்த்தாரு, இவரும் ஷஹீத் ஆயிட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது ஒரு பாடியை பார்த்து கடந்து இவர் ஷஹீதுன்னு சொன்னாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்லா, இவர் ஷஹீத் இல்லை. இன்னி ராய்துஹு ஃபின்னார், இவரை நரகத்தில் இருப்பதாக நான் கண்டேன். எனக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டான். இவர் நரகவாதி என்பதை அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்து விட்டான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஃபி புர்தத்தின் கல்லஹா, போரில் கிடைத்த பொது சொத்தில் ஒரே ஒரு போர்வை தனக்காக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். அந்த ஒரு போர்வை இவருடைய ஷஹீதுடைய அந்தஸ்தியை தூக்கிடுச்சு. நாங்கள் சல்லாசன் அல்லாவின் பாதையில் உயிர் கொடுத்தல் என்பது எவ்வளவு பாக்கியமானது. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் போரில் கலந்து ஒரு போர்வை பொது சொத்திலிருந்து எடுத்து தனக்கு வச்சுக்கிட்டாரு. தனக்கு வேணும் என்று ஒதுக்கி கொண்டார். இந்த மோசடி அவரை ஷஹாதத் என்கின்ற அந்தஸ்திலிருந்து தூக்கிவிட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த காலகட்டத்திலும் மோசடி நம்முடைய நாம் செய்யும் வியாபாரத்தில், நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலில், நாம் கொடுக்கக்கூடிய வாக்கில், நம்முடைய குடும்ப விஷயத்தில், நம்முடைய கற்பின் விஷயத்தில் கவனிக்க வேண்டும். நம்முடைய கற்பின் விஷயத்தில் ஒரு காலமும் மோசடி நடந்துவிடவே கூடாது. அப்படி நடக்குமையானால் அதுவே நாம் சொர்க்கத்தை விட்டு தடுப்பதற்கான காரணமாக மாறிவிடும். 2. மூணாவது ரசூல் சொன்னாங்க, சொர்க்கத்தை விட்டும் தடுக்கும் காரியங்களிலே மூணாவது கடன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் இருக்குத வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அடைக்கும் பொழுதும் அதனுடைய வலியும் வேதனையும் தரும். இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதை திருப்பி அடைக்கும் பொழுது அந்த உணர்வு, அந்த எண்ணம், அடைத்து விட வேண்டும் என்கின்ற தீராத ஆசை இருக்குமையானால் அல்லாஹ் அடைப்பதற்குரிய வழியை செய்வான். 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். கடன் வாங்கக்கூடிய மக்கள் அல்லது வாங்கி இருப்பவர்கள், சரி கொஞ்சம் பிஸ்னஸ் கடன் வாங்கலாம் என்று யோசித்து கொண்டு போகலாம். இந்த 3 மட்டும் கவனத்தை வச்சுக்கணும். மொதல் விஷயம் என்ன? ஒருவர் கடனோடு மரணித்தால் ரசூலுல்லாஹ் அந்த மரணத்திற்கு ஜனாசா தொலை வைக்க மாட்டேன்னாங்க. ஏன்னா அல்லாவின் அருளை விட்டு தூரமானவர் அவர். கடனோடு மரணிக்கிறார், அவனுக்கு நான் தொலை வைக்க முடியாது. சல்லு அலா சாஹிபுக்கும், நீங்களே அவருக்கு தொழுகை நடத்தி கொள்ளுங்கள், நான் பின்வாங்கி விடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1. 2வது, கடன் வாங்கியவர்கள், கடனாளிகள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவர் அல்லாவின் பாதையிலே ஷஹீதாகிறார், போர்க்களத்திற்கு போனார், வீர தீரமாக போரிட்டார், கடைசியிலே அவருடைய உயிர் பிரிய போகிறது. அடிபட்டு வெட்டுப்பட்டு ரத்தம் ஒரே ஒரு சொட்டு பூமியை வந்து சந்திக்க போகிறது. சந்தித்து விட்டது வச்சுங்களேன். இந்த கேப்பில் அவர் வாழ்நாளில் பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். எல்லா பாவத்தையும் A to Z. ரசூல் சொன்னாங்க, இல்ல தைன், கடன் மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாவின் பாதையிலே ஷஹீத், வீர மரணம், ரத்தம் சிந்தி இறந்து போகிறார், உயிரை கொடுத்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயிரையே கொடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அவர் கொடுக்கல, அதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன், அந்த வாங்கினவர் மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். 2. 3வது முக்கியமான விஷயம், கடனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. 3வது முக்கியமான பாதிப்பு, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் துவா செய்வாங்க. நம்ம எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரமி வல் மஅஸம். யா அல்லாஹ், கடனை விட்டு என்னை காப்பாற்று, பாவம் செய்வதை விட்டு என்னை காப்பாற்று. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மா அக்ஸரு மா தஸ்தஈது மினல் மக்ரமி வல் மஅஸம். நபியே, நீங்க அல்லாஹ்ட்ட நிறைய விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடி துவா செய்றீங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கடன் வேண்டாம், கடனை விட்டு என்னை காப்பாத்துறா அல்லாஹ் என்று பல தடவை கேட்குறீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். கடன் விஷயத்தில் அவ்வளவு தூரம் அல்லாஹ்ட்ட வந்து பாவம் பண்ணி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. இப்போ ரசூல் சொன்னாங்க, இதா கரிம ஹத்தஸ ஃபகதிப வ வஅத ஃபஅக்லஃப. ஒருத்தர் கடன் வாங்கினால் அதன் மூலமாக பல பாவங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பொய் சொல்ல வேண்டிய சூழல் பல நேரங்கள் ஏற்படலாம். இந்தா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போவார், அதுக்கடுத்து 4 மாதம் பார்க்கவே முடியாது. வாக்கு கொடுப்பாரு, வாக்குக்கு மோசடி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ கடனால் பின்னால் என்னென்ன பாவங்கள் எல்லாம் வருகிறது? வாக்கு மோசடி வருகிறது, பொய் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதுவெல்லாம் ஏற்படுவது கடனால். எனவே ரப்பே, என்னை கடனை விட்டு காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பர்களே, இந்த 3 விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடனோடு நமக்கு மரணம் வறுமையானால் அல்லாஹ்வின் தூதரின் திருப்தி நமக்கு கிடைக்காது. இந்த வார்த்தையை கவனியுங்கள். கடனோடு நமக்கு மரணம் சந்திக்குமையானால், மரணம் என்பது எந்த நிமிடம் என்று யாருக்கும் தெரியாது. நைட்டு இஷா தொழுதுட்டு போறாரு, 10 மணிக்கு திடீர்னு நியூஸ் வருது, வஃபாத் ஆயிட்டாருங்க அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ அவர் இறந்ததற்கு பிறகு அவர் யார் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று அவரை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. சில சமயங்களை ரகசியமாக வச்சுருப்போம், சில சமயங்களில் அதை ஓப்பனாக நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்லுவோம்.
ஆனால் அதைவிட சிறப்பானது எவ்வளவு கூடிய விரைவில் அதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்துவிட வேண்டும். ஏனென்றால் கடனோடு வரக்கூடிய மரணத்திற்கு ரசூலுல்லாவின் திருப்தி கிடையாது. இரண்டாவது, அவர் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த கடன் என்கின்ற விஷயத்திலே அந்த சம்பந்தப்பட்டவருடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூன்றாவது, அடுத்தடுத்த அடுக்கடுக்கான பாவங்கள் நிகழ்வதற்கு, பொய், அதே போன்று மோசடி, வாக்கு மீறுதல் நடைபெறுவதற்கு இந்த கடன் காரணமாக இருக்கிறது. எனவே நான் இந்த துவாவை அதிகம் ஓதுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் ஜெயித்து விட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம்? நாம் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டோம் என்ன அடையாளம்? ஊரும் உலகமும் என்னை தலையில் தூக்கி வச்சிருக்குங்க. நான் நினச்ச மாதிரி என்னுடைய வியாபாரத்தில் ஹை லெவலில் போய் இப்போ உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு நல்ல பேரு புகழ் எல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு அப்படி ஒரு மரியாதை என்றெல்லாம், இதெல்லாம் ஜெயிப்பதற்கான அர்த்தமா? வாழ்க்கையில் ஜெயித்தோம் என்பதை ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவார் தெரியுமா? நான் என் மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக நம்புகிறேன் நான் சொர்க்கம்தான் செல்வேன், இந்த சொர்க்கம்தான் செல்வேன் என்பதை நாம் வைராக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்றும் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பெருமை இது அல்லாஹ்விற்குரியது. ஒரு மனிதனிடத்திலே பெருமை இருந்தால் அந்த ஒன்றே அவரை சொர்க்கத்தை விட்டு தடுக்கும். இரண்டாவது ரசூல் சொன்னார்கள், மோசடித்தன்மை இது ஒரு மனிதனிடத்திலே இருந்தால் அந்த ஒன்றே அவரை சொர்க்கத்தை விட்டு தடுக்கும். மூன்றாவது கடன். இந்த கடனை நிறைவேற்றுவதிலே அக்கறை இல்லாமல் பொறுப்பில்லாமல் ஒரு நடந்து கொண்டு மரணத்தை அவர் சந்தித்து விட்டால் அந்த கடனே அவரை சொர்க்கத்தை விட்டு தடுக்கும். வல்ல அல்லாஹ் இந்த மூன்று காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து மனநிறைவான பெருவாழ்வு வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.